எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வெப் சீரிஸில் பார்க்க போகிற கதை என்னன்னா, ஷாஜகான் மும்தாஜ், ரோமியோ ஜூலியட், ரோஸ் ஜாக். இவங்களுக்கும் நம்ம கதைக்கும் என்ன சம்மந்தம் தானே பார்க்குறீங்க? ஒரே ஒரு சம்மந்தம் தாங்க, காதல். இந்த காதல்ன்றது கை குழந்த மாதிரி. இது கிடைக்காதவன் எப்படா இது நமக்கு கிடைக்கும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாமே இப்படின்னு ஏங்கின்னு இருப்பான். வெயிட் கிடைச்சவன்லாம் சந்தோஷமாக இருக்கானா? அதாங்க இல்லை. ஏன்னா இந்த காதல் சோகத்தை தரும், ஏமாற்றத்தை தரும், அழுகையை தரும், வெறுப்பை தரும். ஆனால் இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தாங்க சாவை தரும். அந்த மாதிரி ஒரு சாவு கதையை தான் இப்போ நம்ம ஜாலியாக பார்க்க போகிறோம். எது ஜாலியா? சாரிம்மா, டைலாக் மாறிடுச்சு, நீங்கள் திரும்பிக்கங்க. இப்படி ஒரு சாவு கதையை தான் நம்ம சோகத்தோட பார்க்க போகிறோம். ஆனால் பாருங்களேன், ஒரு பொண்ணு மொட்டை மாடியிலேருந்து சாவ போகுது. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும்? என்ன ஏதோ பொண்ணு நிக்குது? டேய், எந்த பொண்ணு நின்னா உனக்கு என்னடா? வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. டேய் கார்த்தி, கான்ஃபிடென்ட்டா இருடா, புரியுதா? கான்ஃபிடென்ட். யார் இவன்? கோட் ஷூட்லாம் போட்டு இங்க என்ன பண்றான்? ஓகே. ஏங்க, இப்போ எதுக்கு என்ன இவ்வளோ கேவலமாக முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? மிட் நைட்ல நின்று மொட்டை மாடியில் இப்படி எட்டி பார்த்தா முடி நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதான் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க இந்த நேரத்துல? என் ஃப்ரெண்டு அப்ராட் போறாங்க. ஃப்ளைட்டு இந்த வழியா தான் போகுமா. அதான் மொட்டை மாடியில் நின்று பாய் கட்டலான்னு வந்தேன். என்னங்க ஜோக்கா? நீங்க அப்ப சொன்னது ஜோக்குனா இதுவும் ஜோக்கு தான். ஆமாங்க, கீழே விழுந்து குதிச்சு சாவதாங்க இங்க வந்தேன். சாக வந்தீங்க? ஏங்க, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நானும் குதிச்சு சாக தாங்க வந்தேன். எது? நீங்கள் குதிச்சு சாவதான் இங்க வந்தீங்களா? ஏங்க கைய கொடுங்க. ஆமா, இப்ப எதுக்கு சாவ வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பொண்ணு குதிச்சு சாவுறானா அதுக்கு காரணமே பசங்க தானே. இந்த பசங்களே இப்படிதான் நம்ப வச்சு ஏமாத்திடுவானுங்க. ஆமா, நீங்க பசங்க தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு காரணமே பொண்ணுங்க தான். இந்த பொண்ணுங்களே இப்படிதாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். அப்படியே நாடகம் ஆடி நம்மள நாசமா ஆக்கிடுவாளுங்க.
ஹலோ, எல்லா பொண்ணுங்களையும் தப்பா பேசாதீங்க. நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. ஹலோ 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 எல்லா பசங்களையும் தப்பா சொல்லாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நல்ல பசங்களும் இருக்காங்கம்மா. சரி, அதை விடுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைமா? லவ்வா? சாச்சா, குதிச்சு சாகுறது. நமக்கு இது 3வது அட்டம்ப்ட்டுங்க. 2 அட்டம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆனா இந்த அட்டம்ப்ட் மிஸ்ஸே ஆகாதுங்க. சிறப்பான தரமான சம்பவத்தை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஆமா, உங்களுக்கு? எனக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். எது? என்னங்க சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டைமா? ஏங்க ஃபர்ஸ்ட் டைம் தற்கொலை பண்ணிக்கிறது ஹாரர் படத்தை அனதையா உட்கார்ந்து பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி திகிலா இருக்குமேங்க. தொண்டை அடைக்கும், நெஞ்சு வெடிக்கும், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். கீழே விழுந்தா சாவுமா மாட்டவன் மண்டைக்குள்ள போட்டு பிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஊட்டிட்டாங்க. ஐயோ, நீ பாடுங்க. நீங்க சொல்றத கேட்டாதான் பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. இங்க பாருங்க, சாவை வந்துட்டு பயப்படக்கூடாதுங்க. சாவுற காலத்துல தான் வாடுறதுக்கு பயப்படணும். வாழ்ற காலத்துல சாவுறதுக்கு பயப்படவே கூடாது. உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க. கண்ணை மூடிட்டு காமா இருங்க. நான் 1 2 3ன்னு சொன்னோன்னே குதிச்சிருவான். ஓகேவா? புரிஞ்சிருச்சு. ரெடியா?